வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்களா, பெருங்குளத்தூர்ல இருக்கோம். அண்ட் இந்தியா பாகிஸ்தான் வார் போகிறேன். ஸோ அதை பத்தி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஒப்பீனியன் கேட்கலான்னு இருக்கோம். ஸோ ஒருத்தங்களா போய் அவங்க வாரை பத்தி என்ன நினைக்கிறாங்க அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பசங்க ஆடுறாங்க, அவங்க கிட்ட போய் கேட்போம். தம்பி வாங்கப்பா, இப்ப ஏனுக்கோங்க வீடியோ எடுக்க யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ண போறோம். சொல்லுங்க, இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அப்படின்னா புரியல, என்ன சொல்றீங்க எனக்கு விளங்கல ப்ரோ. வீடியோ ஃப்ரேம்ல வாங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரேம்ல வாங்க. நீ என்னப்பா பண்ற? என்ன ஃப்ரீ ஃபயரா? ப்ரோ நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. எங்க ப்ரோ வார்ல எங்க நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல. இந்தியா பாகிஸ்தான் நடக்குது தெரியாதா? இந்தியா பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட் தான் ப்ரோ. மச்சான் யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கறாங்க? நீ என்ன கிளாஸ் படிக்கிறப்பா? நான் இப்ப 10th போறேன் ப்ரோ. சூப்பர். டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. அப்பா உனக்கு தெரியுமாப்பா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. ஒண்ணும் தெரியாதா? உனக்கு தெரியுமா? எங்க அங்க போறீங்க? இங்க வா, வாடா. என்ன இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது, அதை பத்தி சொல்லு கொஞ்சம். தெரியும் இந்தியா என்ன சொல்றாங்க, என்ன கதைனே தெரியல. சிக்கத்தையே குத்துனுக்குறாங்க. பாகிஸ்தானை போய் கட்டிடலான்னுக்கிறேன். இந்த முடிவை பொறுத்த வரையும் கண்ணில் பட்டானுங்கன்னா பாம்பு பிளாஸ்ட் தான். பெரிய இந்தியா ஆர்மில போய் சேர போறியா? இல்ல இங்க இருந்துனே சிக்கத்தையே குத்துன. இங்க என்ன பண்ண வச்சுக்கோ சொல்லு. வந்தானுங்கன்னு வச்சுக்கோ, வீட்டுல 2 அடி சாமாங்குது தூக்கின வந்து கைத்து மேலேயே வெட்டும். பெரிய ரவுடியா நீ? ரவுடிலாம் இல்லையா, ஒரே போன் தான். மோடி வந்து கைமால போடுவாரு என் கண்ணு முன்னாடி. பேர் என்னப்பா? என் பேரு வந்து கோகுல். என்ன கோகுல்? ஆர் கோகுல். ஆர் கோகுல். ஓகே ஓகே. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? இப்போ நான் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிறேன்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதை பத்தி நினைக்கிறீங்க? அதை பத்தி நீங்க ஒண்ணுமே நினைக்கலையா? நீங்கண்ணா அதை பத்தி தான் பேசுறீங்க. சொல்லுங்கண்ணா, உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் எங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இந்த வீடியோ பார்க்க. உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. வணக்கண்ணா, இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிறேண்ணா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா அது, அவனுள்ள என்ன பண்ணுவோம் நீ தானே பாகிஸ்தானே என்னண்ணா பண்ணுவோம் நீங்க சொல்லுங்க. நீங்க இருந்தீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நம்ம வந்தா வேற மாதிரி இருக்கும். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கண்ணா, அதுதான் பார்க்கணும். நம்ம வந்தா என்ன பண்ணுவோம், சண்டை தான் போடுவோம். சும்மா கண்ணு எடுத்து மிசைல் ஏதாவது தூக்கி போட்டு முடிச்சிடுவீங்க. ஓகேண்ணா. ஹலோ மேடம், இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல இப்போ சப்போஸ் இப்போ நம்ம கவர்மெண்ட் இப்போ நல்லா பண்றாங்களா? சூப்பரா பண்றாங்க, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதே தான் நல்லா பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதோ சேஞ்சஸ்? அப்ப நிறைய பேர் சொல்றாங்க பாகிஸ்தான் நார்மல் மக்களுங்க இருப்பாங்களே, அவங்க மேலேயும் அட்டாக் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நமக்கு தெரியாதே, நம்ம எப்படி அதை சொல்ல முடியும்? உள்ள இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி தெரியும், நமக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ காடி கேட்கலாம். ஓகே, ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ண்ணா. இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிற, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை கேட்கணுமா? நீங்க சொல்லிடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இல்லையாண்ணா? வணக்கம்ண்ணா. சொல்லுங்க ஐயா. இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கிற, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதுதான், அது மாரி இருந்தா மழை வர்றது நல்லது தானே. விவசாயம் செய்யறதுக்கு வர்றதுக்கு நல்ல விஷயம்தான். என்ன அது வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் முக்கால்வாசி பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், சுயநிலை இருக்கிறோம், வறுமை கோட்டில் இருக்கிறோம். ஆனால் முன்னமாரி கவர்மெண்ட் வந்து எடுத்து எந்த சலுகையும் செய்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டமாக தெரியுது இப்போல்லாம். அதுமாரி ஒருத்தர் நீங்கள் வந்து இதுமாரி ஒரு சேவை செய்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றிண்ணா. இப்போ நம்ம கவர்மெண்ட் இருக்காங்கண்ணா, அவங்க எப்படி பண்றாங்க, இந்த போரை எப்படி பாத்துக்கிறாங்க? இப்போ இந்த இடத்துல வந்து அது யாருமே எங்களை வந்து கவனிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. எங்களுக்கு வந்து தலைவர் இருந்தார், அப்போ வந்து எங்களுக்கு ஒரு சேவை செஞ்சார். இப்போ அதில் இருந்து விளைவாகி இப்போ நின்றதால இப்போ வந்து சங்கன்றதால இல்லாத போனதால எங்களுக்கு எந்த சலுக்கையும் கிடைக்கிறது இல்லை. அது என்ன சங்கம்னாரு? எது சங்கம் தலைவர் மூலியமா நடந்தது, சங்கம் வந்து எங்களுக்கு இல்லை.
ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. சார் சார் இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் போகுது சார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வார் தான் முடிஞ்சிச்சேப்பா, இப்போ கேட்டேன். இல்லை சார், மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க சீஸ் ஃபயர். வார் தான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அங்கே வந்து ஹாலிடேஸ் அதை என்ஜாய் பண்ணுறது, வெக்கேஷனுக்கு போனவங்கலாம் சாவடிச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது? ஆனால் இப்போதைக்கு போர் வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போர் இருக்க வேணாம். ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் தான், நம்ம மக்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. தீவிரவாதிங்க மேலே இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் மேலே வந்து பண்ணுறது அது தப்பு தான். நம்ம ஊர் மக்கள் மேலே அவங்க பண்ணுறாங்க, நம்மளும் அதே தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர் நடத்தினாலுமே அந்த போரில் பாதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதி மட்டும் இருக்க மாட்டாங்க. இப்படி இருந்தாலும் மக்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மக்கள்கிட்ட தீவிரவாதி நம்மளும் அவங்க பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணுறதை தவிர்த்துட்டு இது அவங்களை கூட்டு வச்சு அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை கூட்டு வச்சோ இல்லை நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியலை கூட்டு வச்சு பேசிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது நல்லது. மக்கள் மேலே அந்த பிரச்சனையை காட்டுறது இது எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம். இது எனக்கு பிடிக்கல, இதை நான் 60 இது பண்ணுறேன். ரொம்ப தேங்க்யூ சார். வணக்கண்ணா. இப்போ நான் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிறேன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு படிக்க தெரியாதுண்ணா, அதை பற்றி என்ன இது அதான் இல்லை பரவாயில்ல மேம், தேங்க்ஸ். அங்கே பார்த்தீங்களா சின்ன பசங்க வாங்கிட்டாங்க, அவங்க கிட்ட போய் கேட்போம். நீ வேணாண்டா தமிழ் தெரியுமா பாய்? தமிழ் ஹிந்தி वाली ஹலோ. சார் ஒரே வீடியோ எடுக்க